ஆல் ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் இந்த vlogல நம்ம பார்க்க போறோம். சோ வந்துட்டு தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் எல்லாருமே வந்து வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. சோ தம்ப்நெயில்ல இருக்க அந்த ட்ரெஸ்ஸை எப்படி கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்றது தான் வந்து, அதாவது எப்படி கட் பண்ணோம், எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய vlog ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, அதாவது நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோடைய நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். சோ இந்த கஸ்டமைஸ்டு ட்ரெஸ் வந்து நீங்களும் வந்து வீட்ல அழகா வந்து டிசைன் பண்ணி பாருங்க. சோ பெர்ஃபெக்ட்டா வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க. நானும் கொஞ்சம் சந்தோஷமா ஃபீல் பண்ணுவேன். ஸோ டாப்க்கு வந்து 1 மீட்டர் ஆஃப் லைனிங் எடுத்து 4ஆ ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 4ஆ ஃபோல்ட் பண்ணி 4 பக்கமும் ஃபோல்டடா இருக்கிறது உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். மீதி 4 பக்கமும் ஓப்பனா இருக்கிறது உங்களுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கணும். இந்த மாதிரி வீடியோல இருக்க மாதிரி. இப்போ நீங்க மெஷர்மெண்ட்க்கு இந்த மாதிரி டாப்ஸ் இல்லைன்னா வந்து ஏதாவது அளவு சுடிதார் அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது சுருக்கமா இருக்கக்கூடாது. அது நீட்டா அழகா வந்து இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 4 பக்கமும் ஃபோல்டடா இருக்க மாதிரி உங்க சைட்ல பார்த்து போட்டுக்கோங்க. நான் எப்படி எக்ஸாக்டா போடுறேன் அப்படின்றத பாருங்க. சோ 4 சைடும் க்ளோஸ்டா இருக்க மாதிரி தான் கிளாத் வந்து இருக்கணும். சோ அது மெஷர்மெண்ட் கிளாத்தா இருந்தாலும் சரி, இப்போ நீங்க வச்சிருக்க லைனிங் கிளாத்தா இருந்தாலும் சரி, ஓப்பன்டா இருக்கிறது உங்களுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கணும். ஃபோல்ட் பண்ணா உங்க பக்கம் க்ளோஸ்டா இருக்கணும். அது உங்க பக்கம் இருக்கணும். சோ இப்போ நான் ஷோல்டர் வச்சிட்டேன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நெக் வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டருக்கு 1/4 இன்ச், அதாவது ஒரு 0.5 இன்ச் வந்து முன்னாடி வந்து ஒரு டாட் வச்சுக்கிறேன். அண்ட் ஷோல்டருக்கு வந்து அது வந்து நெக்கோடைய பார்ட்டு. அண்ட் ஷோல்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டருக்கு பக்கத்துல அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு டாட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹார்ம் ஹோல் எப்படி கரெக்டா அந்த ட்ரெஸ்ஸுக்கு கீழே இருந்து ஒரு 1/4 இன்ச் இறக்கி வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலா வந்து நெக்கும் அதே மாதிரி நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ டாப்போடைய லென்த் பார்க்கணும். ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சுடி. ஸோ ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அம்பர்லா பேட்டர்ன்ல கட் பண்றதுனால இப்போ அவங்க வந்து ஒரு போட்டோ வந்து எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட போட்டோ வச்சு நானே வந்து 14 இன்ச் வந்து கரெக்டா வந்து மெஷர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுல வந்து ஒரு 1/4 இன்ச் போனா கூட 13.5 இன்ச் ஆர் 13 இன்ச் உங்களுக்கு கிடைக்கும். நார்மலா ரொம்ப ஹைட்டா இருக்காங்க, ரொம்ப ஹைட்னா கூட நீங்க 14 வச்சுக்கலாம். ரொம்ப குள்ளமா இருக்காங்க, ரொம்ப இது ஷார்ட் கேர்ள் அப்படின்னா நீங்க 12.5 வந்து மினிமம் வச்சுக்கலாம். ஸோ அண்ட் அவங்களுடைய பாடி அளவுமே நான் வந்து கரெக்டா ஒரு கோடு மாதிரி போட்டு மெஷர் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்குமே வந்து 1 இன்ச் மேல தான் வைக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தள்ளி தள்ளி வச்சோம் இல்லையா, இது நெக்கு மட்டும் 1 இன்ச் மேல வைக்கணும். இப்போ கை வந்து ஆர்ம் ஹோல் வந்து நான் எப்படி மார்க் பண்றேன் அப்படின்னு பாருங்க. ஸோ அந்த ஆர்ம் ஹோல்ல ஒரு லைன் வரும், ஓகேவா? அந்த மெஷர்மெண்ட் கிளாத்லயே ஒரு லைன் மாதிரி வரும். ஸோ அந்த கிளாத்ல இருக்க மாதிரி எக்ஸாக்டா இந்த மாதிரி கை வச்சு வச்சு நீங்க வந்து அழகா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் எப்படி பண்றேன் அப்படின்றத வீடியோல பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எக்ஸாக்டா அழகா சூப்பரா புரியும். ஸோ அதுல மெஷர்மெண்ட்ல இருக்க அதே மெஷர்மெண்ட், சேம் மெஷர்மெண்ட் எக்ஸாக்டா இப்படிதான் வந்து டிரா பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி அதை வந்து ஃபுல்லா வந்து டிரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து டாப் பார்ட் வந்து கட் பண்றது. பெரிய விஷயம்லாம் இல்ல. இது நீங்க பெருசா நினைச்சீங்கன்னா பெருசா தெரியும், ஈஸியா நினைச்சீங்கன்னா ஈஸியா தெரியும். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு எல்லாமே புரிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க வந்து இதே வீடியோ ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 4th டைம் கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக் வந்து நான் வந்து அதே மாதிரி மேல 3 இன்ச் வச்ச மாதிரி கீழே 3 இன்ச் அண்ட் நெக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இன்ச் கிட்ட நான் வச்சுக்கிறேன். ஸோ 5.5 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே காமனா நல்லா இருக்கக்கூடிய அண்ட் நீட்டா இருக்கக்கூடிய ஒரு நெக்கோடைய மெஷர்மெண்ட். நீங்க யாருக்கு வச்சாலுமே சரி 5.5 வந்து நார்மல். ஸோ இதை தாண்டி லோ நெக்லாம் வச்சீங்கன்னா 6 7 அளவு கூட நம்ம வைக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 14 இன்ச் வந்து மேல இருந்து கீழே இருக்கான்னு பார்த்து நம்ம வந்து அதை வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். அண்ட் அந்த 14 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து 1/4 இன்ச் விட்டுட்டு தான் நீங்க அந்த 14 இன்ச்சை கணக்கு பண்ணணும். ஏன்னா அந்த 14 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் ஸ்டிச்சஸ்ல போயிடும். அப்போ வந்து உங்க 1/4 இன்ச் தவிர்த்து தான் நீங்க 14 இன்ச் எடுக்கணும். அந்த 14 இன்ச்லயே வந்து சேர்த்து அந்த 1/4 இன்ச் வரக்கூடாது. உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மேல 1/4 இன்ச் விட்டுட்டு 14 இன்ச் வந்து நீங்க மெஷர் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இதோட ரூல். அண்ட் வந்து இப்போ அதையுமே நான் அழகா வந்து டிரா பண்ணி ஈஸியா சூப்பரா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளவுதான் வந்துட்டு மெஷர்மெண்ட். இதுல இன்னொரு
இன்னொரு விஷயம் நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் தி பாடி. ஓகேவா? ஒருத்தவங்களோட பாடியோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் தான் நான் சொன்னேன். இதுக்கு எக்ஸஸா 2 இன்ச் 2 இன்ச் நான் வந்து சேமா வச்சுட்டு இங்க வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது எக்ஸஸா உங்களுக்கு கிளாத் எப்பயுமே விடுறது நல்லது. நான் ஃபர்ஸ்ட் அதை வந்து சொல்றதுக்கு கொஞ்சம் மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து எக்ஸஸா 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதையும் வந்து சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா அழகா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்க வந்து டைலரிங் கத்துக்கணும் இல்ல ஸ்டிச்சிங் கத்துக்கணும் அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா எடுத்த உடனே வந்து பெரிய விஷயமா வந்து பண்ணக்கூடாது. சின்ன சின்னதா இந்த மாதிரி சின்ன சின்னதா கை ஃபர்ஸ்ட் எப்படி அட்டாச் பண்ணணும் அண்ட் நெக் வந்து எப்படி அட்டாச் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எப்படி கட்டிங் பண்ணணும் அண்ட் வந்து ஒரே வீடியோவை ஒரே டைம்ல பார்த்த உடனே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா முடியாது. ஒரே வீடியோவை 10th டைம் பார்க்கும்போது கூட சில பேருக்கு புரியலாம், சில பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம்லேயே புரியலாம், சில டைமுக்கு தேர்ட் டைம்லேயே புரியலாம். ஸோ அது அவங்களுடைய மெமரி எப்படி எடுத்துக்குது அப்படின்றதுல தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து வராது அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. ஸோ என்ன வந்து பாத்தீங்கன்னா அந்த நெக் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு மார்க் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் நடுவுல ஏர்கட் மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு சின்ன ஒரு மார்க்குக்காக தான். அண்ட் இப்போ வந்து இது வந்து நான் ஃப்ரண்ட் சைடா கன்சிடர் பண்ணி எப்பவுமே சரி ஃப்ரண்ட்ல சுடியா இருக்கட்டும் பிளவுஸா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல மட்டும் இந்த மாதிரி எக்ஸஸா வந்து ஹார்ம் ஹோல் வந்து கட் பண்ணி எடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா வந்து இந்த சுருக்கம் வரும் தெரியுமா, ஹார்ம் ஹோல் கிட்ட வந்து சுருக்கமா இருக்கும். ஸோ அந்த சுருக்கம் இல்லாம வந்து இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப லைனிங்ல தான் கட் பண்ணோம் இல்லையா, இப்போ மெயின் ஃபேப்ரிக் அதாவது சாரியை வந்து 4ஆ ஃபோல்ட் பண்ணி அதே மெஷர்மெண்ட்ல சேமா வந்துட்டு மேல வச்சு கட் பண்ணி எடுக்க போறோம். இது சிம்பிள் தான். இந்த சாரி கிளாத்ல வந்து நீங்க எக்ஸஸா துணி விட்டுட்டு கட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. இல்ல ஆனா கம்மியா கட் பண்ணிடக்கூடாது. அதுல இருக்கிறத விட எக்ஸஸா 1 இன்ச் வந்து அதிகமா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து கட் பண்ணி எடுக்கும்போது ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம லைனிங் கிளாத் அளவுக்கு எக்ஸஸா இருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்மளோட கரெக்ட் மெஷர்மெண்ட் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் லைனிங் கிளாத்ல தான் இருக்கு. ஸோ அதுதான் நம்மளுக்கு தேவை. இந்த மாதிரி 4ஆ ஃபோல்ட் பண்ணி நம்ம லைனிங் கிளாத் எப்படி வந்து கட் பண்ணமோ அதே மாதிரி அந்த கிளாத்தை இது மேல வச்சு அழகா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான் டாப் பார்ட். ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா புரியாது. அண்ட் நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு வந்து ஸ்டிச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு நிறைய தெரியும், பட் இன்னும் வந்து ப்ராப்பரா தெரியணும் அப்படின்றவங்களுக்கு இது நல்லாவே புரியும். பட் ஃபர்ஸ்ட் டைம் பிகினரா பாக்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு புரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நான் எப்படி கட் பண்றேன் அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்றது நல்லது. எனக்கு கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. ஆல்மோஸ்ட் நம்ம 2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவே விட்டு இருக்கும். ஸோ அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா சேமா எக்ஸாக்டா 1 இன்ச் கூட எக்ஸ்ட்ரா விடாம அதே இன்ச்சஸ்ல கரெக்டா வச்சு கட் பண்றேன். இன்னும் வந்து இதுல ஒரு ஸ்ட்ரகிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச சாரி வந்து நம்ம வந்து கட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த வீடியோல ஸ்ட்ரகிளா இருக்கிறத நீங்க வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. நான் மேல கூட கொஞ்சம் கூட கிளாத் விடல, எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டா எக்ஸாக்டா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம ஹேண்டுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஹேண்டுமே அப்படிதான், மீதி எக்ஸஸா இருக்க கிளாத்ல தான் நான் வந்து ஸ்டிச் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டுமே வந்து 4ஆ கிளாத் ஃபோல்ட் பண்ணி அந்த 4 ஃபோல்டிங்கும் உங்க சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வந்து கை அவங்க வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கல, அவங்க வந்து மெஷர்மெண்ட் கிளாத் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ நான் என்னதான் அயன் பண்ணாலும் ஒரு சில கிளாத் வந்து இந்த அளவுக்கு தான் வரும். ஸோ அதே மெஷர்மெண்ட் சேம் வந்து ஹேண்டுக்கு 1 இன்ச் மேல அண்ட் ஹார்ம் ஹோலுக்கு 1 இன்ச் மேல வச்சுட்டு ஸோ மோஸ்ட்லி வந்து ஹேண்ட் நீங்க ரேண்டமாவே நீங்க ஸ்டிச் பண்ணலாம். இப்படி ஒரு மேல இருந்து 1 இன்ச் 2 இன்ச் கீழே வச்சீங்கனாலே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ மெஷர்மெண்ட் நான் எப்படி எடுத்துன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ மேல இருந்து எஸ் ஷேப்ல ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க, அவ்வளவுதான் ஹேண்டு. இது வந்து நார்மலா நீங்க எந்த சுடிதாரோ இல்ல வந்து பிளவுஸ் எது பண்ணாலுமே இந்த நார்மல் ஹேண்ட் தான் மெத்தடு. இன்னும் நீட்டா பெர்ஃபெக்டா சூப்பரா அப்படியே பக்காவா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் செப்பரேட்டா அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இவ்வளவுதான் வந்து ஹேண்டு. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களோட ஹேண்டோடைய மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம எக்ஸஸா 2 இன்ச் வச்சோம் இல்லையா, அத மாதிரி கூட நாங்க கட் பண்ணலாம். ஆனா நான் ரேண்டமா வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் பிளஸ் ஃபிட்டிங் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரேண்டமா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா கீழே வந்து ஃபிளார்ஸ் வந்து நம்ம கட் பண்ண போறோம். அதுக்குமே 4 ஃபோல்டடா போட்டுக்கோங்க. எக்ஸஸா மீற எல்லா கிளாத்தையுமே 4 ஃபோல்டடா போட்டுட்டு
இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தாண்ட சைடு பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஃபோல்டடா இருக்கும், ஒரு சைடு வந்து ஓப்பன்டா இருக்கும். ஆனா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 4மே வந்து ஃபோல்டடா இருக்கும். அதுதான் உங்க பக்கம் இருக்கணும். சோ இப்ப 4மே ஃபோல்டடா இருக்க சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 இன்ச் நான் வைக்கிறேன். மேல இருந்து 5 இன்ச் வைக்கிறேன். அப்படியே 5 இன்ச் 5 இன்ச் 5 இன்ச்சா ஒரு கர்வ் மாதிரி ரவுண்டா நீங்க வந்து வரையணும். சோ இப்ப நார்மலா இருக்கவங்களுக்கு 5 இன்ச் போதும். இன்னும் எனக்கு ஃபிளீட்ஸ்லாம் வந்து அதிகமா எக்ஸஸா வந்து வச்சு தைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 6 to 7 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்க கீழே இறக்கி இந்த கர்வ் போடலாம். ஆனா அதுக்கு மேல இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப கிளாத் வந்து பத்தாம போயிடும். கிளாத்தா எடுத்து நீங்க ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா ஓகே. நீ சாரீல வந்து ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா இதுவுமே பத்தாது, கஷ்டமா தான் இருக்கும். இப்ப நான் 5 இன்ச் 5 இன்ச் வச்சு ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுட்டு கரெக்டா அதை மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழேயுமே வந்து அந்த 5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்க இருந்து வச்சு நம்ம வந்து எத்தனை அவங்க வந்து மெஷர்மெண்ட் கேட்டாங்களோ அவ்வளோ இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து அழகா இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கட் பண்ணும்போது கீழே வந்து அன்ஈவனா தான் வரும். அது எப்படி ஈவனா கட் பண்றது அப்படின்னு வேணும் அப்படின்னா செப்பரேட்டா வீடியோ போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அந்த 5 இன்ச் கட் பண்ணும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து 38 to 40 இன்ச் வரும். மேக்ஸிமம் ரொம்ப ஹைட்டா இருக்காங்க அப்படின்னாலே 40 தான் வரும். ஸோ இப்போ வந்து நான் மார்க் பண்றவங்க வந்து 38 இன்ச்சஸ் தான் வந்துச்சு. ஸோ தாராளமாவே எனக்கு கிளாத் பத்துச்சு. பத்தலைன்ற பட்சத்துக்கு வந்து நம்ம வந்து கீழே வந்து கிளாத் வந்து எக்ஸஸா கொடுத்து நம்ம அட்டாச் பண்ணணும். அதை இன்னும் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஒட்டு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி அழகா நீட்டா வந்து எத்தனை இன்ச்சஸ் வந்ததோ, இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட் வந்து இந்த டிசைனிங்ல. ஸோ இந்த மாதிரி குட்டி 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 குட்டியா ஒரு ஒரு ஸ்டெப்பா வைக்கணும், பார்த்து வைக்கணும். வைக்கும்போது கிளாத்துமே வந்து அங்க இங்கன்னு நகரக்கூடாது. நகர்ந்துச்சு அப்படின்னா மெஷர்மெண்ட் மாறிடும். மாறினா வந்து கீழே வந்து ஒரு சைடு மேலேயும் ஒரு சைடு கீழேயும் அசிங்கமா இருக்கும். இப்போ நான் எப்படி மெஷர்மெண்ட் பண்றேன் அப்படின்றத நீங்க பாப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா வந்து 38 இன்ச் 38 இன்ச் 38 இன்ச் அந்த மாதிரி லைனா ரவுண்டா வச்சுட்டு இப்போ அழகா அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இல்ல சில பேருக்கு வந்துட்டு என்னதான் பெர்ஃபெக்டா வந்து டிசைன் பண்ணாலுமே சரி, கடைசியில கொஞ்சம் அன்ஈவனா தான் கீழே இருக்கும். அதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு டைம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆஃப்டர் ஸ்டிச்சிங் வந்து மறுபடியும் 38 இன்ச் இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சரியாயிடும். இது என்னோட மெத்தட். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தட் அண்ட் ஒவ்வொரு ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. ஃபைனலா கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபிளார்ஸ் அவ்வளவுதான். ஸோ சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம லைனிங் கிளாத்துமே வந்து அதே மாதிரி அழகா வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இவ்வளவுதான் வந்து ஃபிளார்ஸ் வந்து ஸ்டிச் பண்றதோடைய ப்ரொசீஜர். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ ஃபைனலா வந்து கட்டிங் வீடியோ முடிஞ்சிச்சு. அண்ட் லைனிங்ல கொஞ்சம் பத்தலை எனக்கு கிளாத், அதுக்கு நான் ஒட்டு வச்சுட்டேன். ஒட்டு வைக்கிறது அப்படின்றது பிகினருக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ வாங்கும் போதே நீங்க கிளாத் நிறைய வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒட்டுலாம் வைக்கணும்னா கஷ்டம். பார்ட் 2ல ஸ்டிச்சிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம்.